நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. அடுத்தடுத்து பறிமுதல் செய்யப்பட்டு கைது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர். நடுநடுங்கி போன நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலை. திரண்ட ஆயிரக்கணக்கான வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாமகவினர் அரசு அனுமதி வழங்காவிட்டாலும் அவர்களாகவே வந்து நிறுவிச் சென்றதால் பதற்றம், பரபரப்பு, காவல்துறையினர் குவிப்பு. திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் கடாமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் சின்னமான அக்னி கலசம் நிறுவப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலை சந்திப்பில் பேருந்து நிறுத்தம் கட்ட வேண்டும் என வன்னியர் சங்கத்தின் கலசம் அகற்றப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததன் பேரில் வன்னியர் சங்கத்தினர் அக்னி கலசத்தை அகற்றினர். ஆனால் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்ட பின்பும் அக்னி கலசத்தை அப்பகுதியில் வைக்க வருவாய்த்துறையும் காவல்துறையும் அனுமதி அளிக்காததால் வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை வன்னியர் சங்கத்தின் அக்னி கலசம் அனுமதியின்றி அந்த பகுதியில் நிறுவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த அக்னி கலசம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இது சம்பந்தமாக 15 நபர்களை கலசப்பாக்கம் காவல்துறையினர் கைதும் செய்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் திருவண்ணாமலையிலிருந்து இருசக்கர வாகனம், கார்கள் போன்றவற்றில் பேரணியாக வந்து நாயுடுமங்கலம் கூட்டுச்சாலையில் குவிந்தனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கூட்டுச்சாலை சந்திப்பு பேருந்து நிறுத்தம் அருகே அக்னி கலசம் நிறுவப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.